உறுப்பினர்கள் துப்பாக்கி கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும். சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. 21ஆம் தேதி பேரணிக்கு நோ சொன்ன அர்ஜுனா. இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை வெளியானது அறிவிப்பு. என்பிபியால் வடக்கு மாகாண சபையை ஒருபோதும் கைப்பற்ற முடியாது அடித்து கூறும் சிவாஜிலிங்கம். வவுனியா பல்கலை மாணவர் உயிரிழப்புக்கு பகடிவதையா காரணம். எதிர்க்கட்சியின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கேற்காதிருக்க முடிவு. சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுவிப்பு தொடர்பில் ஆராய்வு. மட்டக்களப்பில் புதிய அரசியல் கட்சி உருவாக்கும் தீவிர முன்னேற்பாடு. மட்டக்களப்பு எல்லைப்புறத்திலுள்ள நெடியல்மலை பகுதியில் புலனர்வையிலிருந்து வந்த பெக்குமார் விகாரைகளை அமைத்து வருகின்றார்கள். ஸ்ரீநேசன் தெரிவிப்பு. தமிழரின் அரசியலை மட்டுமே தான் சிந்திப்பதாகவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். பேரினவாத அரசியலில் ஒருபோதும் பகடைக்காயாக பயன்படுத்தப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய பேஸ்புக் பதிவொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் 21ஆம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக நடக்கவிருக்கும் பேரணியிலோ அல்லது வேறெந்த சிங்கள கட்சியின் கூட்டங்களிலோ ஒருபோதும் பங்கேற்கப் போவதில்லை என அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் 7ஆம் தேதியுடன் நாடளாவிய ரீதியிலுள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. காப்போது உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் நாளை மறுதினம் நள்ளிரவு 12 மணி முதல் உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்குகள், செயலமர்வுகள், மேலதிக வகுப்புகள் மற்றும் தனியார் வகுப்புகள் உள்ளிட்ட அனைத்து பரீட்சைகளும் நிறைவடையும் வரை தடை செய்யப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் 8ஆம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது. 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே சுடுபட்ட வரலாறுகளும் உண்டு. ஆகவே உறுப்பினர்கள் துப்பாக்கி கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து ஸ்ரீலங்கா வான்படையின் குண்டுவீச்சில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட சூப்பர் தமிழ்ச்செல்வன் மற்றும் அவர்களோடு சேர்ந்து வீரச்சாவை தழுவிக்கொண்ட 6/18ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வட்டார அமைப்பாளர்கள் உடனான கலந்துரையாடல் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகமான அறிவகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர், நாட்டில் ஒரு அச்ச சூழ்நிலை உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். நீதிமன்றம் வருபவர்களே சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். பிரதேச சபை தவிசாளர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார். போக்குவரத்து பாதையில் கூட எதுவும் நடக்கலாம் என்ற அச்சம் உண்டு. அரசாங்கத்தின் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை நாம் வரவேற்கின்றோம். போதைப் பொருள் பாவனை என்பது தென்னிலங்கைக்கு மாத்திரமல்ல, வடமாகாணத்திலும் உள்ளது. இதனால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்பு அல்லது துப்பாக்கிகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பது அவர்களின் தனிப்பட்ட உரிமை. 2018ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக முதலில் தெரிவு செய்யப்பட்ட போது எனக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டது. அதனை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பு மீள ஒப்படைத்துள்ளேன். துப்பாக்கி வழங்கப்பட்டால் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். எவ்வளவு பாதுகாப்பு என்பது ஆராயப்பட வேண்டும். 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளேயே சுடுபட்ட வரலாறுகளும் உண்டு. துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது. உறுப்பினர்கள் கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும். அதன் பொறுப்பு அரசாங்கத்திடம் உள்ளது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். இதுவரை நான் ஆயுதம் கோரவில்லை. எனக்கு அரசாங்கம் தந்தால் பயிற்சி தேவையில்லை என தெரிவித்தார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் 1ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் கடந்த 31ஆம் தேதி இரவு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்தார். எனினும் இந்த மரணத்திற்கு பகடிவதை காரணமாக இருக்கலாம் என மாணவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய மாணவர் என தெரிவிக்கப்படுகின்றது. திடீர் சுகையினம் காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்தனர். மாணவர் உயிரிழந்த போது அவரது உடலில் கணிசமான அளவு மதுபான செறிவு இருந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். எவ்வாறாயினும் இந்த திடீர் மரணத்திற்கு பகடிவதையே காரணம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேற்கொண்ட விசாரணையின் போது உயிரிழந்த மாணவரின் சகோதரி கடந்த 31ஆம் தேதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சிரேஷ்ட மாணவர்கள் தனது சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தனது சகோதரனுக்கு வேறெந்த நோயும் இருந்திருக்கவில்லை என்றும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகடிவதை குறித்து பல தடவைகள் குடும்ப
உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து வவுனியா ஆதார வைத்தியசாலையுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அங்குள்ள வைத்தியர்கள் ஊடகங்களுக்கு தகவல் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்தனர். 9 மாகாண சபைகளையும் தங்களால் கைப்பற்ற முடியும். தேசிய மக்கள் சக்தி கட்சி கூறிக்கொண்டிருந்தாலும் வடக்கு மாகாண சபையை ஒருபோதும் அவர்களால் கைப்பற்ற முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தென்னிலங்கையில் நடைபெற்ற பல கூட்டுறவு சங்க தேர்தல்களில் கூட தேசிய மக்கள் சக்தி கட்சி தோல்வியடைந்துள்ளது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் MK சிவாஜிலிங்கம் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் யுத்தம் நிறைவடைந்து இதுவரை தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை எனவும் தமிழ் மக்களின் விருப்பத்தை தீர்மானிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் தமிழர்கள் தமது விருப்பத்தை தாமே தீர்மானிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். குறித்த விடயங்களை முன்னிறுத்தி ஆஸ்திரேலியாவில் பொங்குதமிழ் நிகழ்வு ஏற்பாடாகியுள்ளதாகவும் இதற்கு உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற அமைப்பான குரலற்றவர்களின் குரல் அமைப்பு மற்றும் தமிழ் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் சிலரையும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அந்த வகையில் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் அமைந்துள்ள குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் காரியாலயத்தில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுவிப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்கமைய இக்கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்த குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் மற்றும் குறித்த அமைப்பின் செயற்பாட்டாளர்கள் தமிழ் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் ஆகியோர் சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளின் நிலை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளை சிறைச்சாலைகளில் நேரடியாக சென்று பார்வையிடுமாறும் அவர்களின் உறவினர்கள் ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருமாறும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்தோடு தமிழ் அரசியல் கைதிகளின் விவரங்களை இதன்போது குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் மற்றும் தமிழ் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கையளித்திருந்தனர். இந்த நிலையில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை விவகாரம் தொடர்பில் தம்மால் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படும் எனவும் உரிய இடங்களுக்கு கொண்டு சென்று அவர்களின் விடுவிப்பு தொடர்பில் தம்மால் வலியுறுத்தப்படும் என ரவிகரன் தெரிவித்தார். மேலும் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பு மற்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்களால் இக்கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் தாம் கவனம் செலுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் உடனடியாக பருகக்கூடிய அனைத்து பழச்சாறு பானங்களும் கட்டாயமாக இலங்கை தரச் சான்றிதழ் முத்திரையுடன் இருக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை நினைவூட்டியுள்ளது. அத்துடன் இதே வகையைச் சேர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட பழச்சாறு பானங்கள் விற்பனைக்கு வருவதற்கு முன்னர் இறக்குமதி பரிசோதனை திட்டத்தின் கீழ் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த விதிமுறை தேசிய உணவு மற்றும் பான தரச் சான்றிதழ் தேவைகளுக்கு இணங்க நுகர்வோருக்கான தயாரிப்பு பாதுகாப்பு தரத்தையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டதாகும். அத்துடன் இதுகுறித்து நுகர்வோர் தங்களிடம் முறைப்பாடுகளை 1977 என்ற நுகர்வோர் விவகார ஆணையத்தின் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகுடை நகரில் நடத்தப்பட உள்ள எதிர்க்கட்சியின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம்சிங்கே ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவிசம் தெரிவித்திருந்தார். இதன் பின்னரே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்களின் முழுமையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என்று தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்தை எதிர்க்கும் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகள் விவகாரம் மற்றும் பிரதான எதிர்க்கட்சியின் விலகல் போன்றவை இந்த நுகைகுடை பேரணியின் ஒருங்கிணைப்பில் உள்ள நெருக்கடிகளை பிரதிபலிக்கிறது. மறுபுறம் சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரம்சிங்கே ஆகியோரின் மீள் இணைவு தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. மட்டக்களப்பு கிரான் பகுதியில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் பெரும்பாலான முன்னாள் போராளிகள், முன்னாள் தளபதிகள் மற்றும் தேசிய உணர்வாளர்கள் இணைந்து புதிய கட்சியின் தலைமையகத்தை நிறுவுவதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். மாவீரர் வாரத்தை முன்னிட்டு குறித்த கட்சியை தேசிய அரசியல் கட்சியாக அங்குரார்ப்பணம் செய்வதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. இதனிடையே கட்சியின் தலைமை செயலகத்தை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமடைந்துள்ளன.
தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் கட்சியின் கருணா அம்மானுடன் இருந்துவிட்டு அவருடைய கட்சிக்கு எதிராக அவர் இருக்கின்ற அதே கிரான் மண்ணிலேயே மாவீரர் குடும்பங்களின் ஆதரவு மற்றும் முன்னாள் போராளிகளின் ஒத்துழைப்புடன் புதிய அரசியல் சக்தியை உருவாக்கும் முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது. தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் உபதலைவரும் அம்மான் படையணியின் தலைவருமான ஜெயா சரவணா தலைமையில் புதிய கட்சி உருவாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் ஜெயா சரவணா அவர்களிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது தற்போது புதிய கட்சியை புதுப்பொலிவுடன் ஆரம்பிக்க தேவையான முன் ஏற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. போலி தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்தையும் மக்களையும் ஏமாற்றி வரும் போலி தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக செயற்படும் கட்சியே கட்சி எமது எதிரியை தீர்மானித்துவிட்டுத்தான் களத்தில் இறங்கியிருக்கிறோம். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவித்தார். தற்போதைய நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சினைகள் இடம்பெறுகின்றன. மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மக்கள் நேரடியாக விடயங்களை தெரிவித்து வருகின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லைப்புற கிராமமான வடமுனை ஊத்துச்சேனை பகுதியில் அமைந்துள்ளது நெடியல் மலை எனும் பிரதேசமாகும். அங்கு தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த இடத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் சிங்கள மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் அந்த 15 கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பது பொலனறுவை மாவட்டமாகும். அப்பகுதியில் இருந்து எமது தமிழ் மக்கள் வாழுகின்ற மட்டக்களப்பு எல்லைப்புறத்திற்கு பிக்குமார் வந்து அங்குள்ள நெடியல் மலை எனும் பகுதியில் பௌத்த மத வழிபாட்டு தலம் ஒன்றை அமைப்பதற்குரிய செயற்பாட்டில் பிக்குமார் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கிழக்கு மாகாணத்தில் முன்னர் ஆளுநராக இருந்த அனுராதா ஜெகம்பத் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் அந்த ஆளுநர் மக்களுக்கு சேவை செய்த காலத்தை விட பிரச்சினைகளை உருவாக்கி ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். அந்த வரிசையில்தான் இந்த நெடியல்மலை பகுதியிலும் அவருடைய நிர்வாக காலத்திலும் இந்த பௌத்த மத வழிபாட்டு தலம் ஒன்றை உருவாக்குவதற்கான சூழலை ஏற்படுத்தியிருந்தார். பௌத்த மக்கள் வாழும் இடங்களில் பௌத்த வழிபாட்டு தலங்கள் அமைவது சாதாரண விடயம். இந்த மக்கள் வாழ்கின்ற பகுதியில் அவருடைய வழிபாட்டு தலங்களும், கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற பகுதியில் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களும், இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்ற பகுதியில் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களும் அமைவது இயற்கையானது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நியாயமானது. ஆனால் அந்த ஒரு பௌத்த சிங்கள குடிமகனும் வாழ்ந்திராத இடத்தில், அந்த நெடிய கால்மலை எனும் இடத்தில் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்த பௌத்த துறவிகள் அந்த இடத்தில் பௌத்த வழிபாட்டு தலம் ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது கடந்த காலத்தில் இந்த மாவட்டத்தில் 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருந்திருந்தவர்கள். அவருடைய காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ராஜாங்க அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால் அரசாங்கத்தின் சலுகைகளை பெறுகின்றார்கள் என்ற காரணத்தினாலும் இந்த விடயங்களை அவர்கள் கண்டும் காணாதது போல் விட்டுவிட்டார்கள். இப்போது இருக்கின்ற ஆட்சியில் கூட அதன் தொடர்ச்சி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வன இலாகாவுக்கு சொந்தமான அந்த பகுதியை குறித்த வன இலாகா பிரிவினர் உரிய இடத்தை பௌத்த வழிபாடு அமைப்பதற்குரிய அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள். இப்போது சர்வ சாதாரணமாக அங்கு இந்த பௌத்த வழிபாட்டு தலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பௌத்த துறவிகள் வந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. காலப்போக்கில் அவர்கள் தங்குவதற்குரிய விடுதிகள் அனைத்தும் அமைக்கப்படும். பின்னர் அவர்களை பராமரிப்பதற்கும் சேவை செய்வதற்குரிய சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டிய தேவை ஏற்படும். அவற்றுக்கும் ஏதும் பிரச்சனைகள் ஏற்படும் வகையில் அங்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ராணுவ கட்டமைப்பு அமைக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே கிழக்கு மாகாணத்தை இவ்வாறு திட்டமிட்டு தமிழ் மக்களிடமிருந்து ஆக்கிரமிப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இந்த செயற்பாட்டை நாம் பார்க்க முடிகின்றது. நல்லாட்சி, நல்லிணக்கம், சமரசம் போன்றவற்றையெல்லாம் சிந்திக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விடயத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். குருந்தூர் மலையில் தொல்லியல் திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்த அதிகாரி பௌத்த இடிபாடுடனான விடயங்களை அவ்விடத்தில் விதைத்துவிட்டு அங்கு பௌத்த வழிபாட்டு தலம் எப்போவை இருந்திருக்கின்றது என்பதை தாங்கள் அவ்விடத்தில் இட்ட சின்னங்களை வைத்துக் கொண்டு அடையாளப்படுத்தி இருப்பதாக ஒரு பௌத்த துறவி தெரிவித்திருந்தார். அதுபோல் கிழக்கிலும் புதிதாக பௌத்த வழிபாட்டு தலம் ஒன்று அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்குரிய வீதியையும் அபிவிருத்தி திணைக்களம் அமைத்துக் கொண்டிருக்கின்றது. இவ்விடயம் குறித்து மக்கள் அச்சமடைந்துள்ளார்கள். எனவே ஜனாதிபதியிடமும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடமும் குறிப்பிட்ட மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் வசிக்காத பிரதேசங்களில் அவர்கள் சாராத வழிபாட்டு தலங்கள் அமைப்பது என்பது நல்லிணக்கம் அல்லது சமரசமான வாழ்வுக்கான சூழ்நிலை குழப்பப்படும் எனவும் தெரிவிக்கின்றேன். இதுபோன்றுதான் மயிலத்தமடு, மாதவனை போன்ற பிரதேசங்களிலும் பொலனறுவை மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையின மக்கள் வந்து ஆக்கிரமித்து அங்கு இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறு மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லைப்புறங்களில் பெரும்பான்மையின மக்களால் தொல்லைகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. கால்நடைகளை வளர்க்க முடியாமல் உள்ளார்கள். எனவே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் இதய சுத்தியுடன் செயற்பட வேண்டும்.
வேண்டும். குறிப்பாக குறித்த பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பௌத்த வழிபாட்டு தலத்தை உடன் நிறுத்த வேண்டும். அது நிறுத்தப்படாது விட்டால் அது நல்லிணக்க அல்லது மகிழ்ச்சியாக வாழ்கின்ற ஒரு சூழலை குழப்பக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் அரசாங்கத்திற்கு செய்தியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் இந்த ஒரு மதத்திற்கோ இனத்திற்கோ மொழிக்கோ எதிரானவர்கள் அல்ல. ஆனால் கடந்த காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற குடியேற்றங்கள் எல்லாம் இவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது. கடந்த காலத்தில் அம்பாறையில் தீகபாவி எனப்படுகின்ற ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அது உண்மையிலேயே பொன்னன்வெளி அல்லது மாணிக்கமடி எனப்படுகின்ற ஒரு இடமாகும் என்றார். வெனிசுவேலாவில் இளைஞர் ஒருவர் பாரவூர்தியிலிருந்து பெட்டி பெட்டியாக அந்த நாட்டின் பணத்தை எடுத்துச் சென்று அள்ளி வீசுவது போன்ற காணொளி ஒன்று இணையத்தில் உலா வருகிறது. வெனிசுவேலா பொருளாதார நிலைமையில் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அந்த நாட்டின் பணவீக்கம் அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் வெனிசுவேலாவில் ஒருவர் பணத்தை வீசுவது போன்ற காணொளி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.